வணக்கம் சார். வணக்கம்மா. ஏதோ என்கிட்ட பேசணும்னு அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களாமே. காரணமா தான் வர சொன்னேன். ஆமா, நீ யூனியன் மெம்பராகி எத்தனை நாள் ஆச்சு? முழுசா 1 மாசம் கூட ஆகல. 1 மாசம் கூட ஆகல. பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. நான் என்ன பிரச்சனை பண்ணேன் சார்? நம்ம ஆளுங்க 3 பேர் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அவங்க இப்ப உள்ள இருக்காங்க. தப்பு பண்ணவங்க இருக்க வேண்டிய இடம் அதுதானே சார்? தப்பு செஞ்சது அவங்க இல்லம்மா, நீதான். தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை இருக்குதான் செய்யும். அதை பேசி தீர்த்துக்கலாமே தவிர போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போற? ஆட்டோக்காரங்கன்னா பொறிக்கிற அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம அடிச்சுக்கிட்டா அசிங்கமா இல்ல சார்? நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த செந்தில் தான் அடிக்கடி வந்து வம்பு பண்றேன். இன்னைக்கு கூட செந்திலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஆட்டோவை வழி மறிச்சு மிரட்டினாங்க. அப்ப கூட நான் எதுவும் பண்ணல. அங்க இருந்த சார்ஜென்ட் தான் எதிர்ச்சியா வந்து அவங்களை இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாரு. அது எனக்கும் தெரியும். அவங்க மேல நீ எது கம்ப்ளைண்ட் கொடுத்த? எங்க பிரச்சனையை நாங்க தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா? நல்லா இருக்கே சார் உங்க நியாயம். அவங்க என்ன கொன்னுடுவேன் மிரட்டுறாங்க, அவங்களை போய் நான் கூட்டிட்டு வரணுமா? என்ன நியாயம் சார் இது? இப்படி பேசினா என்னம்மா அர்த்தம்? யூனியன் எதுக்கு இருக்கு? லீடர்னு நான் எதுக்கு இருக்கேன்? அது எனக்கு தெரியல சார். புரியாம பேசுற. உள்ள தள்ளி இருக்கிற செந்தில் யார் தெரியுமா? லோக்கல் தாதாவோட கையாளு. நாளைக்கே அவன் வெளியே வந்துருவான். நாளைக்கே உருட்டுக்கட்டையோட 10 ஆட்டோவில் வீட்டாண்ட வருவான். உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பான். உன்னால சமாளிக்க முடியுமா? போய் முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குமா. ஆட்டோ டிரைவர்னாவே ரவுடி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இப்போ அந்த செந்திலும் லோக்கல் தாதாவோட கையாள்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. கெட்டவங்களுக்கு எதுக்கு சார் சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட் பண்றது இல்லம்மா, உன்னை சேவ் பண்றது. இங்க பாருமா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு சங்கம் பொறுப்பேத்துக்காது. யூனியன் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு வெட்டி அட்டடிச்சிட்டு இருக்க உங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன். என்னன்னா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? சில பேர் அறிவுரை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் அடிபட்டாதான் புரிஞ்சுக்குவாங்க. சரி, அதை விடு. நாம சொல்றதை சொல்லிட்டோம். இனிமே ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ராஜா, நம்ம தான் எக்ஸ்கர்ஷன் போறோமே, எதுக்கு பேக்? ஆமால, சரி லஞ்ச் பேக் மட்டும் எடுத்துக்கலாம். சரி, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு வரணும்னு மிஸ் சொன்னாங்க இல்லையா? யார்கிட்ட கேக்குறது? அப்பா கிட்டியா இல்ல தாத்தா கிட்டியா? இப்ப எல்லாம் தாத்தா சோகமாவே இருக்காரு. அப்பா கிட்டே காசு கேட்போம். வா. அப்பா. என்னப்பா? எங்க மிஸ் இன்னைக்கு எங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறாங்களா? இதையே நேத்தே என்கிட்ட சொல்லல. இப்ப அப்பா கிட்ட காசு இல்ல, போங்க. அப்பா, இதோ பாருங்க, சும்மா அடம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போவீங்க. போங்க போங்க. தாத்தா. என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்க தாத்தா, நாங்களும் போறோம் தாத்தா. எக்ஸ்கர்ஷனா? ஆமா தாத்தா, வண்டில கூட்டிட்டு போறாங்க. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனா? வேணவே வேணாம்ப்பா. 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் உங்க அம்மா ஃபுட்பால் டோர்னமெண்ட்னு ஊட்டிக்கு போனா. அதோட இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு விட்டுருங்க. வர சண்டே அன்னைக்கு நானே உங்களை வண்டலூர் ஜூக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? போங்க, போய் விளையாடுங்க. தாத்தா ப்ளீஸ் தாத்தா. சொன்னா கேட்கணும். டீச்சர் உங்களை சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. பேசாம இருங்க. யாரு புரோகிதரா? சொல்லுங்க, நான் சொக்கலையும் தான் பேசுறேன். ஏதோ இருக்கேன். 2-3 நாள் உங்களை வந்து பாக்குறேன். எல்லாரும் கிளாஸ் ரூம் ஆர்டரா உட்காருங்க. ராஜா சுசி, உங்க சீட் அது தெரியலையே. ஏன்? எங்க கிட்ட காசு இல்லையே. உங்க வீட்ல பணம் கொடுக்கலையா? கொடுக்கல. ஐயோ, ராஜா சுசி எக்ஸ்கர்ஷன் வரலையா? பாவம். ஏய், அங்க என்ன சத்தம்? ராஜா சுசி நம்ம கூட வரலையா மேடம்? ஏய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. என்ன மிஸ்? எங்களையும் கூட்டிட்டு போங்க மிஸ். ஆமா, ஏன் நீங்க 2 பேரும் வரல? எங்க வீட்ல பணம் குடுக்கலங்க மிஸ். அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்களும் வரோம் மிஸ். எங்க? ஜூ பார்க்க. பணம் இல்லாம கூட்டிட்டு போக முடியாது. மிஸ் ப்ளீஸ் மிஸ். அதெல்லாம் முடியாது. முதல்ல கீழே இறங்குங்க. மிஸ் ப்ளீஸ். இறங்கு முதல்ல. மிஸ் ப்ளீஸ் மிஸ். மிஸ் ப்ளீஸ் மிஸ். மிஸ் ப்ளீஸ் மிஸ்.
என்ன பிள்ளை மணி ஆராய்ச்சி இன்னும் இந்த குழந்தைங்க வீடு வந்து சேரலையே. பாவம், அதுங்க ரெண்டும் எக்ஸ்கர்ஷன் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுங்க. நம்ம போக வேண்டாம்னு சொன்னதும் அப்படியே நொந்து போயிட்டாங்க. நாம சொல்லியும் கேட்காம இதுங்க புறப்பட்டு போயிடுச்சுங்களா? நம்ம டென்ஷன்ல இதை கவனிக்காம விட்டுட்டோமே. அவங்க உங்க பேச்சு மீறி எங்கேயும் போக மாட்டாங்க, ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. எக்ஸ்கர்ஷன்ல கலந்துக்கலனா வீட்டில் தானே பிள்ளை இருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் எதுவும் நடக்காது. அப்படியா? அப்போ அதுங்க எங்க போயிருக்கும்? எதுக்கும் ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க பிள்ளை. ஆ, சீக்கிரம் பிள்ளை, எஸ் சார். சீக்கிரம் போடுங்க. என்னாச்சு பிள்ளை? சார், ரிங் போய்கிட்டே இருக்கு, ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வச்சுட்டு வாங்க, ஸ்கூலுக்கு போலாம். ஸ்கூலுக்கு போய் பாத்துக்கலாம். சீக்கிரம் வாங்க, வச்சுட்டு வாங்க. வாங்க பிள்ளை. வணக்கம். யாரை பார்க்கணும்? நான் ராஜா சுசியோட தாத்தா. அவங்கள பார்க்கணும். ராஜா சுசின்னு மொட்டையா சொன்னா எப்படி? என்ன கிளாஸ், என்ன படிக்கிறான்னு விவரமா சொல்லுங்களேன். ராஜா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சுசி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வண்டலூர் எஸ்கர்ஷன்ல போயிருக்காங்க. ஆ, நான் தான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டேனே. போக வேண்டாம்னு சொன்னா வீட்லயே வச்சிருக்க வேண்டியதானே, ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க? அங்க அனுப்புல, அதுங்களா கிளம்பி வந்துருச்சுங்க. அவங்களும் வண்டலூர் போயிருப்பாங்க தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வண்டி வந்துடும். சரி, வரேன் சார். இறங்குங்க, ஒருத்தர் ஒருத்தரா இறங்குங்க. இறங்கு. நீ இப்படி போ போ. மெல்லமா மெல்லமா. பிள்ளை அந்த பக்கம் பாருங்க. என்ன சார், யார தேடுறீங்க? டீச்சர் ராஜா சுசின்னு. அவங்க எங்க கூட வரலையே. பாவம் சார், குழந்தைங்க காலையில இருந்து நாங்களும் வரேன்னு கெஞ்சினாங்க. நாங்க என்ன சார் பண்றது? ஏன் சார், வருஷத்துல ஒரு தடவை குழந்தைங்களை வெளியே அனுப்ப கூடாதா? அங்க பாருங்க குழந்தைங்கள எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னு. ஒரு 200 ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் சிரமம்? சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப குழந்தைங்க வீட்டுக்கு வரலையே டீச்சர். அப்ப சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காவது போயிருப்பாங்க. போன் பண்ணி விசாரிச்சு பாருங்களேன். சொந்தக்காரங்களா? அப்படி யாருமே அந்த குழந்தைங்களுக்கு கிடையாதுமா. எங்களை விட்டா அவங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. பிள்ளை, இப்ப என் குழந்தைங்களை காணுமே. இப்ப எங்க போய் நான் தேடுவேன்? பதட்டப்படாதீங்க சார், கண்டிப்பா வந்துருவாங்க. மணி என்ன ஆகுது பிள்ளை? இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்கு வராம எங்க பிள்ளை போய் சுத்திட்டு இருப்பாங்க? எனக்கு என்னவோ பயமா இருக்கு பிள்ளை. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சார், பயப்படாதீங்க சார். நாம இதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போயிடுவோம். பிள்ளை, அப்ப உண்மையிலே குழந்தைங்க காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்காது சார். இந்த நிமிஷம் கூட அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம். எதுக்கும் சேஃப்டிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன். சரி பிள்ளை, நீங்க எதுக்கு வினய்க்கு ஃபோன் பண்ணி ஆ. ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க. சரி சார். ஹலோ, வினய் தம்பிங்களா? நான் பிள்ளை பேசுறேன். நீங்க உடனே புறப்பட்டு L3 போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க நேரம் வாங்க, அங்க பேசிப்போம். தேங்க்யூ. மாமா, ஏதோ அர்ஜென்டா வர சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களை காணுமேன்னு அங்க போய் விசாரிச்சேன்பா. ஆனா அங்க டீச்சரு ராஜாவும் சுசி காலையிலேயே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஐயோ மாமா, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலப்பா. மாமா இன்னைக்கு காலையில என்கிட்ட எக்ஸ்கர்ஷன் போகணும்னு பணம் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்களா நினைச்சேன். அந்த கும்பல்ல போனா சரியான பாதுகாப்பு இருக்காது, டீச்சர்ஸும் சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. அதனால நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன்பா. ஆனா அதுங்க சொல்லாம கொள்ளாம போயிடுச்சுங்கப்பா. அது ஒண்ணும் இல்ல தம்பி, அவங்க புத்திசாலி குழந்தைங்க. நாம டூருக்கு அனுப்பாதனால எங்கேயோ போய் நம்ம மேல கோபத்தை காட்டுறாங்க. அவங்க வந்துருவாங்க, பயப்படாதீங்க. அது இல்லாம ஒரு சேஃப்டிக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி உங்களை இங்க வரவழைச்சோம். வாங்க வாங்க சார், போங்க தம்பி போங்க.
வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? காலையில ஸ்கூலுக்கு போன என் பேர பசங்க இது வரைக்கும் வீடு வந்து சேரல சார். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பதட்டப்படாதீங்க. குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? பொண்ணு மூத்தவ, அவளுக்கு 6 வயசாச்சு. ரெண்டாவது பையன் 5 வயசாச்சு. 2 பேரும் வித்யா மந்திர் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற அதே வயசு குழந்தைங்க பக்கத்து பார்க்ல விளையாடிட்டு வெளியில வந்திருக்காங்க. கேர்லெஸ்ஸா அவங்க ரோட கிராஸ் பண்ணும்போது வேகமா வந்த தண்ணி லாரி அவங்க மேல மோதிடுச்சு. 2 குழந்தைங்களும் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இல்ல சார், அவங்க எங்க குழந்தைலாம் இருக்காது. ஆமா சார், அவங்க எங்களுக்கு தெரியாம வெளியே சுத்த மாட்டாங்க சார். இறந்து போனது உங்க குழந்தைங்க தானே, நான் சொல்லலையே. ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல அந்த குழந்தைங்களோட ஸ்கூல் ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. அந்த ஐடி கார்டு வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். வாங்கி பாருங்க மாமா. அது நம்ம ராஜா சூசியோட கார்டா இருக்காது. பாருங்க. வாங்கிக்கோங்க சார். பாருங்க மாமா. பாருங்க. மாமா, இது எங்க குழந்தைங்க தான் சார். இது எங்க குழந்தைங்க தான் சார். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, குழந்தைகளை பாருங்க. எங்களை விட்டு போயிட்டீங்களா? சாரி. அமைதியா இருங்க சார். ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் சார்? எனக்கு ஒண்ணும் ஆமா சார், பிள்ளை. ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணிருக்கோம். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க சார் போலாம். மனசை தைரியப்படுத்திட்டு வாங்க சார். குழந்தைங்களை பாத்துருவோம். இருங்க சார் பார்க்கலாம். பிள்ளை, சார், நீங்களும் வினையை போயிட்டு வந்துருங்க. நான் அந்த கொடுமையை பார்க்க வரமாட்டேன். சரி சரி, இவர் இங்கே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வாங்க. வாங்க சார். வாங்க சார். அமைதியா இருங்க சார். ஒன்றும் ஆயிருக்காங்க சார். பார்த்துட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுவேன்? வாங்க சார். கல்யா, கல்யா அந்த பக்கம். பயப்படாதப்பா. ஓபன் பண்ணியா? சார், இவங்க எங்களுடைய குழந்தைங்க இல்லை சார். அப்படியா? ஆமா சார். பாவம், இவங்க யாருடைய குழந்தைகளோ தெரியல. ஆண்டவனே, கொஞ்ச நேரத்துல இப்படி பாடாப்படுத்திட்டியேப்பா. அதுக்கு தான் சொன்னேன், நேர்ல வந்து பாருங்கன்னு. இவ்வளவு தூரம் எங்க மேல ஸ்ரத்த காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சரி வாங்க, வரோம். பாடியை கிளியர் பண்ணுங்க. மாமா, சார். மாமா, சார். சார் என்னாச்சு சார்? சார், அழுது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் சார். மாமா, சார். மாமா, மாமா இங்க பாருங்க. மாமா. சார், மெதுவா 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 மெதுவா. விஜய், நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கப்பா. அவங்கள கொண்ட பாவி நான் தான்ப்பா. பிள்ளை, நான் தான் கொலகாரன் பிள்ளை. மாமா, ஐயோ மாமா, அது நம்ம ராஜாவும் சுசி இல்ல மாமா. வினய், ஆமா சார், பாவம் வேற யாரும் 2 குழந்தைங்க செத்து போய் கிடக்குறாங்க. அப்போ நம்ம ராஜாவும் சுசியும் உயிரோட தான் இருக்காங்களா? அப்போ எஸ்ஐ காட்டின அந்த ஐடி கார்டு? அதான் மாமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ராஜாவும் சுசி அங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. கடவுளே. சார் வாங்க சார், வீட்டுக்கு போகலாம். அவங்க 2 பேரும் கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராஜா, சுசி, சுசி, ராஜா, ராஜா, எங்க போயிருப்பாங்க? ராஜா, ராஜா, பிள்ளை, குழந்தைங்களை எங்கேயும் காணும் சார் பிள்ளை. வந்துருவாங்க சார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு பிள்ளை. லலிதாவுக்கு நடந்த சம்பவத்தை உதாரணம் காட்டி போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த குழந்தைங்களை பறி கொடுத்துட்டேனே. கண்டிப்பா அவங்க கிடைச்சிருவாங்க மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ப்ளீஸ் வாங்க. சார் வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். ப்ளீஸ். உட்காருங்க மாமா, உட்காருங்க அங்கே.
உட்காருங்க. தாத்தா தாத்தா குழந்தைங்களா வந்துட்டீங்களாப்பா? என் வயித்துல பாலை வாத்தீங்கப்பா. என்னப்பா இது இப்படி பாடாப்படுத்திட்டீங்களே? அங்கிள், அவங்களை கீழே விடுங்க. ஏன்பா? அவங்களை கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போனீங்க? உங்க ஐடி கார்டு எங்க? கேக்குறல்ல, உங்க ஐடி கார்டு எங்கன்னு. தொலைஞ்சிச்சுப்பா. எங்க தொலைச்சீங்க? சொல்லுங்க, எங்க தொலைச்சீங்க? இப்ப சொல்லல, நான் உங்களை தொலைச்சிடுவேன். சொல்லுங்க. கேக்குறல்ல, சொல்லி விடுங்க மாமா. என்ன விடுங்க. நீ அந்த பக்கம் போ. ராஸ்கல்ஸ், விடுப்பா. எங்கடா செல்லம் போனீங்க? உங்களை காணாம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? சரி, நீங்க எங்கப்பா போயிருந்தீங்க? நேரா ஸ்கூலுக்கு போகணும். போய் பணம் கொடுக்காதால மிஸ் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப பசி. டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தோம். இட்லி எல்லாம் மண்ணாயிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் இருந்த காசில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்குமா. ராஜா, அந்த ஃபோன் நம்பர் எடுறா. ஃபோன் நம்பரா இந்தா. அங்கிள், இந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் டயல் பண்ணி கொடுங்க. சரிம்மா. ஹலோ அம்மா, நான் ராஜா பேசுறேன். எங்க கிளாஸ்ல எல்லாரும் டூர் போறாங்க. ஆனா தாத்தா தான் எங்களை அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியலம்மா. தாத்தா முன்ன மாதிரில இல்ல. எப்ப பார்த்தாலும் சுகமாவே இருக்காரு. டே ராஜா, குடு, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா, நான் சுசி பேசுறேன். சொல்லுடா. அம்மா, எங்களுக்கு தாத்தா வீடு வேண்டாம்மா. எங்களையும் சாமி வீட்டுக்கே கூட்டின்னு போயிடு. சுசி, இப்படிலாம் பேசக்கூடாது. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் தான் கூடிய சீக்கிரம் அங்க வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அங்க வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். சரி, இப்போ வாம்மா. வந்து எங்களை எங்கேயாவது கூட்டின்னு போமா. சரி, எங்க இருக்கீங்க? வீட்லயா? இல்லம்மா, எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அங்கேருந்து பேசுறோம். சரி சரி, அங்கேயே இருங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். இங்க பாருங்க, நான் வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும். புரியுதா? சரிம்மா. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? அம்மா ஐஸ்கிரீம். அம்மா ஓகே ஓகே ஓகே, போலாம் போலாம். வா வா. அம்மா, எனக்கு 2 ஐஸ்கிரீம் தருவாங்களே. சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் தான். சாப்பிடுங்க. அம்மா, உங்களுக்கு? எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. அம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே நம்ம பார்க்குக்கு போலாம். எல்லாத்துக்கும் அவசரமா? முதல்ல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் பார்க் போலாம். ஓகே? போலாமா? எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுசி, உன்னோட ஐடி கார்டு எங்க? அச்சிச்சோ, என்னோட ஐடி கார்டு காணோம். ஏய், உன்னோட ஐடி கார்டும் காணோம் பார். ஆமா, என்னோட ஐடி கார்டு காணோம். நாளைக்கு கிளாஸுக்கு போனா மிஸ் திட்டுவாங்களே. ஐடி கார்டு தொலைஞ்சது கூட தெரியாம ஆட்டம் போட்டாச்சு. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கிளாஸ் மிஸ் கிட்ட இன்னொரு ஐடி கார்டு வேணும்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை தேடி எடுக்க முடியாதா? இப்போ எங்கேனுமா போய் தேடி எடுக்க முடியும்? சரி, நான் வேணா உங்க ஸ்கூல் மிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. ஓகேயா? சரி, போலாமா? அம்மா தான் இருந்தா. அம்மா தான் எங்களை ஆட்டோல அனுப்பி வச்சாங்க. அம்மா தான் விளையாட போது எங்க ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சு. அம்மாவா? அதான் சார், அன்னைக்கு உங்ககிட்ட கூட சொன்னேங்க, இவங்க நச்சரிப்பு தாங்காம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு. ஓ, அம்மான்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுதுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணே தான் சார். என்கிட்ட கூட இது விஷயமா ஒரு நாள் சொன்னாங்க. ஏன் அங்கிள்? சரி சரி, போங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. போங்க.
அங்கிள், நீங்க பண்ண காரியம் இப்ப எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்களா? நீங்க விளையாட்டுத்தனமா ஏதோ ஒரு போன் நம்பரை கொடுத்துட்டீங்க. அதுங்களும் அம்மான்னு நம்பி யாருக்கிட்டே நெருங்கி பழகிட்டு இருக்குதுங்க. அந்த பொண்ணு யாரு, நல்லவளா கெட்டவளான்னு கூட தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது? அசம்பாவிதம் நடக்கிறத விடுங்க, இதுங்களுக்கு இப்ப அறியாத வயசு. கேள்வி கேட்காம யாரோ ஒருத்திய அம்மானு முழு மனசோட நம்பி பழகுதுங்க. நாளைக்கு விவரம் தெரிஞ்சதும் இதெல்லாம் பொய்ன்னு புரியுறப்போ அதுங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட அந்த பொண்ணை பார்த்து பேசி இந்த பழக்கத்தை கட் பண்ண சொன்னல. சாரி தம்பி. அந்த பொண்ணுடைய போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. காலர் ஐடி பார்த்து குறிச்சு வச்சிருக்கேன். டிலே பண்ணாம நாளைக்கு அவங்க வீட்டுல போய் பேசிடுங்க. சரி தம்பி. உங்களுக்கு பேச சங்கடமா இருந்தா சொல்லுங்க பிள்ளை, நானே போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். வேண்டாம் சார், நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். இவங்க தொலைச்ச ஐடி கார்டு இறந்து போன பசங்கள்ட்ட எப்படி கிடைச்சது? என்னங்க, அங்க அரவிந்த் ஆபரேஷனுக்கு அப்புறம் படுத்த படுக்கையா கிடக்குறாரு. இந்து வேற தனியா இருக்கா. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன இப்படி பொறுப்புள்ள பொண்ணு மாதிரி நடிச்சா என் மனசு மாறிடும் நினைக்கிறியா? என்னங்க நீங்க, உங்க மனசை மாத்துறதுக்காகவோ இல்ல உங்க பாராட்ட வாங்குறதுக்காகவோ நான் அப்படி பேசல. அரவிந்தையும் இந்துவையும் அனாதையா விட்டுட்டோமோன்னு நான் உண்மையிலேயே வேதனைப்படுறேன். நானும் போல, நீங்களும் போறது இல்லைன்னா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? மாமாவும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போய் பார்த்ததுதான், அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை. உடம்புல ஏற்படுற வலியை தாங்கிக்கலாங்க, ஆனா மனசுல ஏற்படுற வலியை தாங்கிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும்னு நீங்க தயாரா இருக்கீங்க. ஆனா அது வேணும் இது வேணும்னு கேட்க இந்து தயாரா இல்லைங்க. இந்த நேரத்துல நாம அவங்கள போய் பார்க்கறது தாங்க நல்லது. பொதுவா சாதாரண கஷ்டம் வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. இப்போ அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது ப்ளீஸுங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இப்போ இந்துவே ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? என்னது, இந்து ஆட்டோ ஓட்டுறாளா? இப்போ இப்போ நான் அரவிந்த் வீட்டுக்கு போலன்னு சொல்றதும் உங்க அனுதாபத்தை பெறத்துக்காக இல்லைங்க. உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் நான் வச்சிருக்கிற பாசம்தான். அது மட்டும் இல்ல, இந்துக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி நேத்து நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதாங்க ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கேக்குறேன். கெட்ட கனவு தாண்டி வரும், கெட்டவளுக்கு கெட்ட கனவு தான் வரும். என்னங்க நீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பார், எங்க குடும்பத்தை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல உன்னோட தயவு எனக்கு தேவையில்லை, புரிஞ்சுதா? என்னங்க எங்க குடும்பம்னு சொல்றீங்களே, அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி இல்லையா? இருக்க, கண்டிப்பா இருக்க. இந்த வீட்ல இருக்க பீரோ கட்டில் மாதிரி. ஆனா என்ன ஒரு வித்தியாசம், இதுங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி புருஷனுக்கு துரோகம் பண்ண தெரியாது. கடைசியா சொல்ற, நல்லா கேட்டுக்க. இதுக்கு மேல என் குடும்பத்து மேல அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு தம்பிய பார்த்துட்டு வரலாம், தங்கச்சிய பார்த்துட்டு வரலாம்னு நடிச்ச. இங்க பாரு, முதல்ல புருஷனுக்கு துரோகம் பண்ணாத பொண்டாட்டிய வாழ கத்துக்க. அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை பத்தி யோசிக்கலாம். வா செந்தில். நாமெல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணமே நம்ம யூனியன் தலைவர் தான். முதல்ல அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு ஒரு மாலையை போடுறோம், அதான் மரியாதை. நம்ம தலைவருக்கா? பின்ன நம்ம எல்லார் மேலேயும் ரிப்போர்ட் கொடுத்தாலே அந்த ஆட்டோக்காரி அவளை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. டேய் சுந்தர், என்ன வண்டி எடு போலாம். செந்தில், மறுபடியும் பிரச்சனை எதுக்கு? ஏய், பொம்பளைக்கு போய் பயப்படுற உனக்கு வெக்கமா இல்ல? இஷ்டம் இருந்தா வா, நான் கிளம்புறேன். ஏய், வண்டி எடு. இது
இது எங்க போய் முடியுமோ? செந்தில் பாத்துப்பா. என்ன சொன்ன? பாத்துப்பான்னு சொன்னேன். என்ன பார்த்துப்பா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ பத்திரமா போ. நான் ஏய் அரவிந்த், எங்கடா உன் பொண்டாட்டி? கூப்பிடுற அவள. ஏய் இந்து. டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? முதல்ல வெளியில போடா. இந்து இல்ல. என்ன இங்க சத்தம்? நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? போ வெளியே. அப்போ இவ யாரு? உன் பொண்டாட்டி இல்ல? நான் எடுத்துக்கிட்டுமா? செந்தில் வேண்டாம் வேண்டாம், இது நல்லதுக்கு இல்ல. யாரோட நல்லதுக்கு இல்ல? இந்து. ஏய் என்கிட்ட வராத. என்ன மிரட்டினதுக்கு நீ இத்தனை நாள் ஜெயில எடுத்துட்டு வந்திருக்க. ஜாக்கிரதை. என்னங்க என்ன? அவனாலே பெட்டை விட்டு கீழே இறங்க முடியாது. அவன் வந்து உன்னை காப்பாத்த போறனா? என்னடி இது? டென்ஷன் ஆகாத நண்பா. நீ என்னதான் போராடினாலும் உன் பொண்டாட்டி கற்பை காப்பாத்த முடியாது. நீ வேஸ்ட் ட்ரை பண்ணாத. எதுக்கிட்ட வீணா டைமை வேஸ்ட் பண்ற? வேணாடா வேணா, போயிடு. சொன்னா கேளு. என்னங்க என்னங்க சொன்னா கேளு. என்னங்க என்னங்க ஐயோ என்ன முதல்ல கவனி. நான் போனதுக்கு அப்புறம் அரவிந்தா 6 முறை உட்கார்ந்து நல்லா கவனி. எங்க எங்க போற? வேணாடா. தாத்தா கால் வலிக்குது தாத்தா. கால் வலிக்குதா? கவலைப்படாதப்பா, பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துருமே. இப்போ நாளைக்கு ஸ்கூல் ஆட்டோ வந்துடும்ல. ஒர்க் ஷாப்புக்கு தான்பா போயிருக்கு, கண்டிப்பா வந்துரும். அரவிந்த் வந்து உன்னை காப்பாத்து. அதெல்லாம் முடியாது. தாத்தா ஒரு நிமிஷம். என்ன? பக்கத்து வீட்ல ஏதோ சத்தம் கேக்குது பாருங்க. சத்தமா கேக்குது? ஆமா தாத்தா. வாடி. ஆமா. ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. பயப்படாதீங்க, பயப்படாத, பயப்படாத, பயப்படாதப்பா. முள்ள முள்ள பயமா இருக்கு தாத்தா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்ப வந்துடுறேன். ஆமா, பயப்படாதீங்க. தப்பு பண்ணிட்டே இந்து. நீ இவனை மிரட்டி அனுப்பியிருக்கணும். ஒரேடியா கொன்னுட்டியே. உடைச்சு வசப்பட்டு அடிச்சிட்டேன். இவன் இப்படி சட்டுன்னு உயிரை விட்டுருவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? என்னை காப்பாத்திக்க வேற வழி எனக்கு தெரியல. படு பாவி, என்னை இப்படி கொலைக்காரி ஆக்கிட்டு போயிட்டானே. இந்து ப்ளீஸ் அழாத. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும்.
போலீஸ்க்கு தெரியறதுக்குள்ள வாங்க இங்க இருந்து நாம எங்கேயாவது போயிடலாம். பாத்துங்க. மெதுவா பாத்துங்க. மெதுவா. ஆர்சி புக் எங்கய்யா? போயா. ஒரிஜினல் வீட்ல இருக்கு சார். இது சரி, லைசன்ஸ் எங்கய்யா? என்னங்க அங்க வண்டியெல்லாம் செக் பண்றாங்களே, இப்ப என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். பேசாம வண்டி நிறுத்தாம போயிடலாமா? இல்ல, அந்த தப்பு நம்ம பண்ண வேண்டாம். நேர போ, என்னன்னாலும் பாத்துக்கலாம். சரி போயா. சரி போ போ. இறங்குமா கீழே. என்னம்மா ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டுற? கஞ்சா கடத்துறியா? ஐயோ இல்ல சார். உன் பேர் என்ன? ஏமா நீ இந்து தானே? ஆமா சார். யோ நீ அந்த வண்டியை பாரியா, நான் பாத்துக்கிறேன். ஆட்டோ டிரைவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இந்து தானே? ஆமா சார். ஏமா இந்த ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டிட்டு போற? சார் திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, அதான் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இவருதான் உன் புருஷனா? ஆமா சார். ஆட்டோல யாரோ கஞ்சா கட்டுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுமா, அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல சார், உங்க டியூட்டியை தானே நீங்க பாக்குறீங்க. உங்ககிட்ட ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் வச்சிருக்கேன் சார். உன் மேல நம்பிக்கை இருக்கு, கிளம்பு. தேங்க்யூ சார். இந்த ஒரு நிமிஷம். என்ன சார்? உன் காக்கி சட்டையில் ஏதோ ரத்தக்கரை இருக்கு, என்னது அது? அது அது வந்து சார், ஹஸ்பண்ட் பிளட் வாமிட் எடுத்துட்டாரு, அது அப்படியே பட்டுடுச்சு. அது மட்டும் இல்ல சார், வீட்ல பாட்டில் விழுந்ததுல கையில வேற அடிபட்டுடுச்சு சார். சீக்கிரமா இவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போமா. சரிங்க சார். இன்னொரு விஷயம், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிய செந்தில் அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டான். ஜாக்கிரதையா இருந்துக்க, வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான் அவன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். கிளம்புமா. சுசி, ராஜா, நேத்து சொன்னது ஞாபகம் இருக்கா? நேத்து நீங்க பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சார் நம்ம குழந்தைங்க சமத்து குழந்தைங்க சார், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதை நேத்தியே மறந்துட்டாங்க இல்லப்பா? ஆமா ஆமா. பாத்தீங்களா சார், அமைதியா ஸ்கூலுக்கு போயிட்டு அமைதியா திரும்பி வந்துருவாங்க. சரி பிள்ளை, இன்னைக்கு நம்ம ஆட்டோக்காரன் வந்துருவான்ல? போன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டான் சார். சரி, இவங்க ஸ்கூல் பேக்கை போய் எடுத்துட்டு வாங்க. சரி சார். போட்டியா? கண்ணுங்களா, ஸ்கூல் பேக் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க தானே நேத்து எங்க பேக் கொண்டு வந்தீங்க, கொலை நடந்த இடத்துல போட்டுட்டீங்களா? இல்லை. ஐயோ, இது என்ன சார் புது குழப்பம்? என்ன பிள்ளை இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்த இடத்துல இந்த குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கை போலீஸ்காரங்க பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருமே. கைரேகை நிபுணர் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியா? ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். பிரஸ்ல யாராவது கேட்டாங்கன்னா 30 வயசுல ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லு. ஓகே சார். இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏதாவது இருக்குதாயா? இருக்கு சார். எப்பயா கொலை நடந்தது? நேத்து நைட்டு சார். என்னையா ஒரே மரமா இருக்கு? இதுக்கு பின்னாடி தான் காம்பவுண்ட் சுவர் சார்.
ராஜா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன். உள்ள வையா. இந்த கொலைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க இந்த கொலைகாரனை பார்த்து பயந்து ஓடிட்டாங்களா, இல்ல இந்த கொலைகாரனால இந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கான்னு தெரியல. பார்க்கணும். வாங்க. குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், குட் நைட் சார். இந்த ராஜா சுசிலாங்கிற 2 ஸ்கூல் குழந்தைங்களோட வீடு இதுதானே? ஆமா சார். வாங்க சார், என்ன விஷயம்? இது உங்க வீட்டு குழந்தைங்களோட ஐடி கார்டு தானே? ஆமா சார். எங்க அவங்க? கண்ணுங்களா, இங்க வாங்க, பயப்படாதீங்க. நாங்க வர மாட்டோம். பிள்ளை, அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க. கண்ணுங்களா, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. அப்பாடா, நாம சந்தேகப்பட்ட மாதிரி இவங்களுக்கு எதுவும் ஆகல. நேத்து இவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலை நடந்த வீட்டு வாசல்ல இந்த குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்ஸ் கிடைச்சது. சோ நிச்சயமா இவங்க அந்த கொலைகாரனை பார்த்திருக்கணும். அந்த பயத்துல தான் இவங்க பேக்ஸை தவற விட்டு ஓடி வந்திருக்காங்க. சோ நான் இவங்களை என்கொயரி பண்ணணும். கூட்டிங்களா, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். நேத்து நீங்க என்ன பாத்தீங்களோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதோ இந்த புள்ள தாத்தாக்கு தான் எல்லாம் தெரியும். இவர் தான் எங்களை நேத்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. ஏன் சார் இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகிட்ட நான் என்கொயரி பண்றேனே, வாயை திறந்து நீங்களும் அங்க இருந்தீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? சார், அந்த வழியா வந்தோம், நாங்க எதுவும் பார்க்கல சார். அப்போ அந்த வீட்டு வாசல்ல குழந்தைங்களோட ஸ்கூல் பேக் எப்படி வந்தது? அது 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 வளராதீங்க சார். அந்த கொலையை நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க, ஆனா நீங்க அதை என்கிட்ட மறைக்கிறீங்க. சார், என்ன பார்த்தேங்கிறத சொல்லுங்க பிள்ளை, பயப்படாதீங்க. சார் சார் சார், சத்தியமா சொல்றேன், நாங்க எதையுமே பார்க்கல சார். இவங்கள ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டு வரும்போது எப்படியோ அந்த ஸ்கூல் பேக் கீழே வந்துருச்சு சார். பொய் சொல்லாதீங்க பிள்ளை தாத்தா, நேத்து நம்ம நடந்து தானே வந்தோம். அட பாவிங்களா, உங்களை கூட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இங்க பாருங்க, நீங்க ஏகப்பட்ட விஷயத்தை மறைக்கிறீங்கன்றது இந்த ஒரு பொய்ல இருந்தே தெரியுது. ஒழுங்கு மரியாதையா பார்த்ததை சொன்னீங்கன்னா சாட்சி கூண்ல நிப்பீங்க, இல்லைன்னா குற்றவாளி கூண்ல நிக்க வேண்டி வரும். கான்ஸ்டபிள், இந்த ஆள் மாத்தி மாத்தி பேசுறாரு, ஜீப்ல ஏத்தியா. சார், பிள்ளை ரொம்ப நம்பகமான ஆளு. உங்களை பார்த்த பயத்துல ஏதோ வளர்றாரு. நான் வேணா அவர்கிட்ட விசாரிச்சு சொல்றேன் சார், அவரை விட்டுருங்க சார். எங்க வேலையை நீங்க பார்க்க தேவையில்லை, வாயா. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் கூட வாங்க சார். பயப்படாதீங்க பிள்ளை, பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்லுங்க, விட்டுருவாங்க. ஆண்டவரே, இது என்னப்பா சோதனை? சத்திய சோதனை, வாயா. சார் சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், விட்டுடுங்க சார். அண்ணே, பிரெட் இருக்கானே? இருக்குமா? பெரிய சைஸ் பிரெட்டா தாங்க. இந்தாங்கண்ணே. இந்தாம்மா. ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை. கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபர் போலீசில் சிக்கினார். அண்ணா, நமது எம்ஜிஆர் பேப்பர் தாங்க. இந்தாம்மா. இது என்னாச்சு? பிரெட் வாங்க தானே போனேன், இவ்வளவு டென்ஷனா இருக்க? யாரோ பிள்ளையா, பாவம் வயசானவரு. நான் பண்ண கொலைக்கு போலீஸ் அவரை புடிச்சிட்டு போயிருக்காங்க. இதோ
இந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அது என்னன்னு படிச்சு காட்டு. கோடம்பாக்கம் சக்தி நகரில் ஆட்டோ டிரைவர் ஒருவர் ஹேண்ட் ஸ்டிக்கால் அடித்து கொலை செய்யப்பட்டார். சந்தேகத்தின் பேரில் பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் வயது 65. அவரை தீவிர விசாரணை செய்து கொண்டிருக்கும் போலீசார் இன்றோ அல்லது நாளையோ அவரை கோர்ட்டில் ஒப்படைப்பதாக நமது நிருபர்களிடம் கூறினார். பாவங்க, இந்த கேஸ்ல எப்படி சம்மந்தப்பட்டார்னே தெரியல. இந்து, போலீஸ் ஒன்றும் முட்டாள் இல்ல. யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்ட குற்றவாளி சந்தோஷப்படுத்துவாங்க. நம்ம மேலதான் சந்தேகம் இல்லைன்னு குற்றவாளி வெளியில வரும்போது கரெக்டா அவன் கழுத்துல சுருக்க மாட்டிடுவாங்க. எது எப்படியோ இருக்கட்டும், ஆனா நான் பண்ண தப்புக்கு பாவம் இந்த வயசான மனுஷன் தண்டனை அனுபவிக்க கூடாதுங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் போய் ஜெயில இருந்தேனே, அந்த கொடுமையான விஷயம் இவருக்கும் நடந்துடக்கூடாதுங்க. அதனால நான் அப்ரூவர் ஆயிடுறேன். பெத்த தாய்க்காக நான் ஜெயிலுக்கு போனது பாசம்னு கூட சொல்லலாம். ஆனா எந்த தப்புமே பண்ணாத இந்த பெரியவரு தண்டனை அனுபவிக்க போறது பாவங்க. நம்ம வேதனை நம்மோடவே போகட்டும். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் பண்ண இந்த கொலை தற்காப்புக்கு தாங்கிறது சட்டத்துக்கு புரிய வைப்போம். எப்படி இந்து? நம்ம ஆட்டோவை வித்துடுங்க. வித்துட்டு ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ஆஜராக சொல்லுங்க. மீதி பணத்தை உங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரே மாசத்துல எப்படியாவது பெயில வந்துடுவேங்க. உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி நான் சொல்லிடுறேங்க. அவர் வந்து உங்களை கூப்பிட்டு பாருங்க. சரி, நான் வரேன். இந்து, நடக்கும், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? நீங்க கவலைப்படாம இருங்க.